Good morning students. Welcome to Subhashakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulithalai. I am Professor Priya, Head Department of Mathematics. Last video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு சொன்னோம்னா Topology அதாவது PG Max ஸ்டூடண்ட்ஸ்க்கு Topologyங்கிற பேப்பர்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் Topological Spaces அதில் வந்து நம்ம பேசிக் டெஃபினேஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. லாஸ்ட் வீடியோவில் டோபாலஜினா என்ன, வாட் இஸ் த டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ், அதே மாதிரி பேசிஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் டோபாலஜி பார்த்தோம், டிஸ்க்ரீட் டோபாலஜி, இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படிங்கும்போது இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் த ரியல் லைன். ஸோ ஸ்கிரிப்ட் பிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் பியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம், எல்லா ஓப்பன் இன்டர்வலையும் கலெக்ட் பண்ணுறோம், அதாவது ரியல் லைனில். அப்போ இந்த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிங்கிறத நம்ம எப்பொழுதும் எப்படி அசைன் பண்ணுவோம், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி, அதாவது இங்கே வந்து என்னென்னா ஈக்குவல் டு வரக்கூடாது. ஸோ ஓப்பன் இன்டர்வல்ங்கும் போது ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம். The topology generated by script B is called the standard topology on the real line அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டோபாலஜிங்கிறது என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இந்த ரியல் லைன். அது வந்து ஒரு டோபாலஜியை ஜெனரேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேசிஸ்னால் அந்த டோபாலஜி ஜெனரேட் ஆச்சுன்னா அதை தான் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ பேசிஸ்ங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கேபிட்டல் எக்ஸுங்கிறது ஒன்று எடுத்திருக்கோம். ஸ்மால் எக்ஸ் ஃபார் ஈச் ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அசைன் பண்ணி அந்த பேசிஸோட டெஃபினேஷன் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி பார்க்குறோம். அடுத்தது லோவர் லிமிட் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு லோவர் லிமிட் டோபாலஜி. லோவர் லிமிட் டோபாலஜிங்கிறது இஃப் ஸ்கிரிப்ட் பி டேஷ், ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரிகிறதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஸ்கிரிப்ட் பிங்கிறத ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. அடுத்தது ஸ்கிரிப்ட் பி டேஷ் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ். If script B is the collection of all half open intervals of the form, half open intervals. Standard topologyங்கிறது all open interval. Lower limit topologyங்கிறது collection of half open interval, half open intervals of the form half open. எப்படி எழுதுவோம், இங்கிட்ட வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் A கமா ஓப்பன் ப்ராக்கெட் B அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் A less than or equal to A less than or equal to X less than B. ஏன்னா இது க்ளோஸ்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே ஈக்குவல் டு அப்படிங்கிறது வரும். ஸோ A less than or equal to X less than B அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த லோவர் லிமிட் டோபாலஜியை வேறு A less than B, இந்த டோபாலஜி ஜெனரேட்டட் பை ஸ்கிரிப்ட் B டேஷ். ஸோ அந்த மாதிரி டோபாலஜி ஸ்கிரிப்ட் B டேஷ்னால் ஜெனரேட் ஆகுது. இஸ் கால்டு த லோவர் லிமிட் டோபாலஜி ஆன் R அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்னா ரியல் லைன். So when R is given the lower limit topology, we denote by RL அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். We denote by RL. So RLங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா lower limit topology. ஸோ லோவர் லிமிட் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கிரிப்ட் பி டேஷ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் அப்படிங்கும்போது ஏ கமா பி அப்படிங்கிறத சொல்லுவோம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் பி அப்படிங்கிறத சொல்லுவோம். அதே மாதிரி அந்த டோபாலஜி வந்து ஸ்கிரிப்ட் பி டேஷ்னால ஜெனரேட் ஆகுது. அந்த லோவர் லிமிட் டோபாலஜியை நம்ம எந்த சிம்பிளால் சொல்லுவோம், ஆர்எல். ஆர்எல்ங்கிறது லோவர் லிமிட் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு K topology. K topology அப்படிங்கிறது let K denote the set of all numbers of the form 1 by n. ஸோ கேங்கிறது செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ், அதோட எப்படி இருக்கும், அதோட ஜென்ரல் ஃபார்ம் 1 by n அப்படிங்கிறத நம்ம கேன்னு சொல்கிறோம். வேறு n பிலாங்ஸ் டு z ப்ளஸ், அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ அண்ட் லெட் B double dash be the collection of all open intervals A comma B along with all sets of the form A comma B minus K. சரிங்களா, A comma B minus K அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா ஓப்பன் இன்டர்வல் அதோட கேவை சப்ட்ராக்ட் பண்ணுறோம்.
So the topology generated by script b double dash. So இந்த topology generated எதனாலாவது script b double dash. So script b dash அதாவது script b ங்கிறது standard topologyக்கு சொன்னோம், script b dash ங்கிறது lower limit topologyக்கு சொல்கிறோம், script b double dash அப்படிங்கிறது k topologyக்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதோட கேங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நம்பர்ஸு, அதோட ஃபார்ம் வந்து 1/nல இருக்கணும். இந்த எண்ணெல்லாம் எதில் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா z+ல் இருக்கணும், எண்ணெல்லாம் z+ல் இருக்கணும். ஸோ அதோட ஃபார்ம் வந்து a, b மைனஸ் k அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவோம்னா k டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டோபாலஜி b டபுள் டேஷ் அதாவது ஜெனரேட் ஆகுது, அதை வந்து k டோபாலஜி ஆன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம், k டோபாலஜி ஆன் ஆர். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் லோவர் லிமிட் k டோபாலஜி அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் சப்பேசிஸ். ஓகே, ஸோ பேசிஸ்னால் என்னங்கிறத பார்த்தோம். பேசிஸ்னால் என்னன்னு சொன்னோம், ஏதாவது ஒரு செட்டை சூஸ் பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸ்ன்னு, அது வந்து ஸ்கிரிப்ட் பிங்கிறது இஸ் எ பேசிஸ் ஃபார் த டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா தட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். அது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு 2 பாயிண்ட் நம்ம சொன்னோம். ஃபார் ஈச் ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் தெர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் எலிமெண்ட் ஸ்கிரிப்ட் பி கண்டெய்னிங் எக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆகும். அதாவது அதில் என்ன சொன்னோம், ஒவ்வொரு எக்ஸும் வந்து கேபிட்டல் எக்ஸில் இருக்கணும், அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன் பேசிஸ் எலிமெண்ட், அதாவது பேசிஸ் எலிமெண்ட்டுக்குள்ளார அந்த எக்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொன்னோம். செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏதாவது சூஸ் எனி 2 பேசிஸ் எலிமெண்ட் தட் இஸ் b1 அண்டு b2. சரி, யூ டேக் த இன்டர்செக்ஷன் b1 இன்டர்செக்ஷன் b2. அந்த இன்டர்செக்ஷன் அந்த 2 பேசிஸ் எலிமெண்ட்டோட இன்டர்செக்ஷனில் அந்த எக்ஸுங்கிறது இருக்கணும். ஸோ அது மாதிரி எக்ஸ் பிலாங்ஸ் டு த இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 பேசிஸ் எலிமெண்ட் b1 அண்டு b2. தெர் இஸ் அனதர் பேசிஸ் எலிமெண்ட் b3 தட் இஸ் கண்டெய்னிங் எக்ஸ். நம்ம இன்னொரு பேசிஸ் எலிமெண்ட் b3ன்னு எடுத்தோம்னா அது வந்து எக்ஸை கண்டெய்னிங் அதுக்குள்ளார அந்த b3க்குள்ளார எக்ஸ் இருக்கணும். அப்போ அதை வந்து எப்படி எழுதணும், b3 contain b1 intersection b2 அப்படின்னு சொல்லி எழுதணும். b3 contain b1 intersection b2. இந்த b3குள்ளார தான் என்ன இருக்கும், எக்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிஸோட டெஃபினேஷனை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா சப்பேசிஸ். ஸோ சப்பேசிஸ்ங்கிறத நம்ம ஸ்கிரிப்ட் எஸ் அப்படிங்கிற சிம்பிளில் சொல்லுவோம். சப்பேசிஸ் ஸ்கிரிப்ட் எஸ் ஃபார் எ டோபாலஜி ஆன் எக்ஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கலெக்ஷன் பண்ணணும். ஹூஸ் யூனியன் ஈக்குவல்ஸ் எக்ஸ், அதுக்கு எல்லாத்தையும் யூனியன் பண்ணோம்னா அது என்ன நமக்கு என்ன கிடைக்கணும், அந்த எக்ஸே கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ சப்பேசிஸுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா அந்த எக்ஸோட சப்செட் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கு யூனியன் எடுத்தாலும் அந்த எக்ஸே கிடைக்கணும். ஸோ த டோபாலஜி ஜெனரேட்டட் பை எ சப்பேசிஸ், அந்த டோபாலஜி வந்து சப்பேசிஸ்னால் ஜெனரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இஸ் டிஃபைன்டு டு பி த கலெக்ஷன் டவுனா டோபாலஜி கலெக்ஷன் டவ் ஆஃப் ஆல் யூனியன்ஸ் ஆஃப் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா சப்பேசிஸ். நெக்ஸ்ட்டு ஆர்டர் டோபாலஜிங்கிறது லெட் எக்ஸ் பி எ செட் with a simple order relation. Let x be a set with a simple order relation. Assume x has more than one element. X has more than one element. ஒரு எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்கணும். Let script be the collection of all sets of the following types. என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா all open intervals a, b in x. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆல் ஓப்பன் இன்டர்வல் a, b in x. எக்ஸில் எல்லா ஓப்பன் இன்டர்வல்ஸும் எதில் இருக்கணும், எக்ஸில் இருக்கணும். அதே மாதிரி ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம், அதாவது ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் a0, b. ஸோ இதில் a0ங்கிறது என்ன, ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ வேர் a0 இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஓப்பன் இன்டர்வலில் a0ங்கிறது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன அப்படின்னு சொன்னோம்னா தேர்ட் டைப் எப்படி இருக்கணும், ஆல் இன்டர்வல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் அதே ஹாஃப் ஓப்பன் இன்டர்வல் b0க்கு க்ளோஸ்டு இருக்கும். ஸோ a, b0 வேர் b0 இஸ் த லார்ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ். where b0 is the largest element of x அப்படின்னு சொல்லுவோம். So the collection script b is a basis for a topology on x which is called the order topology. So order topology அப்படிங்கும்போது இந்த 3 டைப்ஸில் ஏதாவது ஒன்றாச்சும் இருக்கணும்.
சரிங்களா. இந்த ஆர்டர் டோபாலஜிங்கிறது இந்த 3 டைப்ஸில் நம்ம பார்த்த இந்த 3 டைப்ஸில் ஃபாலோ பண்ணியிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ் கிராஸ் ஒய். Let x and y be topological spaces. The product topology on x cross y is the topology having as basis the collection script B of all sets of the form U cross V, where U is an open subset of X and V is an open subset of Y. That is, x yங்கிற 2 டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம். அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸஸ்க்கு நம்ம வந்து என்ன செய்கிறோம், ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் கிராஸ் ஒய், அதுதான் நம்ம வந்து ப்ராடக்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோபாலஜி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதோட பேசிஸ்ங்கிறது இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட்ஸ் ஆஃப் த ஃபார்ம். இந்த பேசிஸோட அதுக்குள்ளார இருக்கக்கூடிய செட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணி அதோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னா U cross V, where U is an open subset of X and V is an open subset of Y அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது let pi1 from pi1ங்கிறது ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். pi1 from x cross y to x. pi1 எப்படி இது பண்ணுறோம், x cross y, அதாவது ப்ராடக்ட் டோபாலஜி to x be defined by the equation. எப்படி டிஃபைன் பண்ணுறோம், pi1 of x comma y that is equal to small x. pi1 of small x comma y equal to small x. அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்தது pi2ங்கிற மேப் டிஃபைன் பண்ணுறோம். x cross y ப்ராடக்ட் டோபாலஜி that is to y, x cross y to y. ஸோ pi1 வந்து எப்படி பண்ணோம், x cross y to xன்னு பண்ணோம். pi2 நம்ம எப்படி பண்ணுறோம், x cross y to y அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். be defined by the equation pi2 of x comma y equal to y. ஸோ pi1 of x comma y equal to xங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது செகண்ட் வந்து pi2 of x comma y equal to yன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ the maps pi1 and pi2 are called the projections of x cross y, அதாவது ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ pi1 pi2ங்கிறது என்ன சொல்கிறோம், ப்ரொஜெக்ஷன்ஸ். இதோட ப்ரொஜெக்ஷன் இந்த ப்ராடக்ட் டோபாலஜி எக்ஸ் கிராஸ் ஒய்யோட ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆன் டு இட்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதை சொல்கிறோம், ப்ரொஜெக்ஷனோட டெஃபினேஷன்ஸை டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ஸ்பேஸ் டோபாலஜி. சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ எக்ஸ்பி டோபாலஜிக்கல் ஸ்பேஸு வித் டோபாலஜி டவ், சரிங்களா. அப்போ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னாவே எப்படி இருக்கும், இந்த ஆர்டர் பேர் எக்ஸ் கமா டவுன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸுங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸு வித் டோபாலஜி டவ். இஃப் ஒய் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸு, ஸோ எக்ஸோட சப்செட் நம்ம என்ன சொல்கிறோம், ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒய் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ், த கலெக்ஷன் டவ் ஒய், ஏன்னா ஒய்ங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டவ் ஒய் அப்படின்னு சொல்லணும். டவ் ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய் இன்டர்செக்ஷன் யூ. இந்த யூங்கிறது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, டவ்வில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். ஸோ யூ பிலாங்ஸ் டு டவ். யூ எதில் இருக்கணும், டவ்வில் இருக்கணும். ஸோ டவ் ஒய் சப்ஸ்பேஸ் டோபாலஜி எப்படி டிஃபைன் பண்ணோம், ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டவ் ஒய். ஸோ டவ் ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய் இன்டர்செக்ஷன் யூ, where u belongs to tau is a topology on y is called the subspace topology அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ராடக்ட் டோபாலஜி, அடுத்தது ப்ரொஜெக்ஷன், நெக்ஸ்ட்டு சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 டெஃபினேஷன்ஸ் இருக்குது, அதை இப்போ பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் க்ளோசர் அண்டு இன்டீரியர் ஆஃப் எ செட்டு. இப்போ டோபாலஜியில் க்ளோசர் அண்டு இன்டீரியர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். க்ளோசர் அண்டு இன்டீரியர் ஆஃப் எ செட். given a subset A of a topological space X, Xோட சப்செட் வந்து Aன்னு சொல்கிறோம். The interior of A is defined as the union of all open sets contained in A. அதாவது இன்டீரியர் ஆஃப் ஏங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, எல்லா ஓப்பன் செட்டையும் யூனியன் எடுக்கிறோம். எல்லா ஓப்பன் செட்டையும் யூனியன் எடுத்தோம்னா அது ஏயை கண்டெயின் பண்ணி இருக்கணும், சரிங்களா. அண்ட் த க்ளோசர் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் ஏ அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ ஓப்பன் இன்டீரியர் அப்படிங்கிறது எல்லா ஓப்பன் செட்டையும் யூனியன் எடுத்தோம்னா அது ஏயை கண்டெயின் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி க்ளோசர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ், சரிங்களா. இன்டீரியருங்கிறப்ப ஆல் ஓப்பன் செட்,
இன்டீரியருங்கிறப்ப ஆல் ஓப்பன் செட்ஸ். அதே மாதிரி அங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா யூனியன் பண்ணுறோம். அடுத்தது க்ளோஸருங்கிறப்ப இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். எல்லா க்ளோஸ்டு செட்டு சரிங்களா கண்டெய்னிங் ஏ அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதுதான் இன்டீரியர் அண்டு க்ளோசர். ஸோ இந்த இன்டீரியர் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை, அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா இன்ட் ஏ அப்படின்னு சொல்லலாம். இன்டீரியர் ஆஃப் ஏவை என்ன சொல்லலாம், இன்ட் ஏ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அண்டு த க்ளோசர் ஆஃப் ஏ இஸ் டினோட்டட் பை க்ளோசர், அதாவது சிஎல்ஏ க்ளோசர், அதாவது ஷார்ட்டாக க்ளோசர் ஏ, ஆர் பை ஏ க்ளோசர். மேலே ஏ போட்டு மேலே ஒரு சின்ன பார் போட்டோம்னா ஏ க்ளோசர். ஸோ அதோட இது என்ன, ஏ க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ int A is an open set and A closer is a closed set. int Aங்கிறது என்னது, ஓப்பன் செட். ஏன் int Aங்கிறது ஓப்பன் செட்டு சொன்னால் யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். க்ளோசர் செட்டு, க்ளோசர் என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்டுன்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் ஏ க்ளோசர் இஸ் ஏ க்ளோஸ்டு செட்டு, இன்டீரியர் ஏங்கிறது ஓப்பன் செட். ஃபர்தர்மோர் int ஏங்கிறது int ஏ, அதாவது இன்டீரியர் ஆஃப் ஏ கண்டெயின் ஏ க்ளோசர் சரிங்களா. கண்டெயின் ஏ க்ளோசர் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஏ இஸ் அன் ஓப்பன், அப்போ ஏ வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு int ஏ அப்படின்னு சொல்கிறோம். ஏ ஈக்குவல் டு int ஏ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இஃப் ஏ இஸ் க்ளோஸ்ட், if A is closed அப்படின்னு சொன்னோம்னா A equal to A closer, A equal to A closer. நல்லா இதை புரிஞ்சுக்கணும். A வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா A equal to int Aன்னு சொல்கிறோம். if A is closed இருந்துச்சுன்னா A equal to A closer அப்படின்னு சொல்லுவோம். ஸோ int A closerோட ரிலேஷன் என்னென்னா int A contain A closer அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இப்போ ஏ க்ளோசர்னால் என்ன, இன்டீரியர் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இன்டீரியர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செட்டு இருக்குது, டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது, அதோட சப்செட் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஏக்கு நம்ம இன்டீரியர் ஆஃப் ஏன்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறோம், யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ், யூனியன் ஆஃப் ஆல் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்ன்டு இன் ஏன்னு சொல்கிறோம். இதே வந்து க்ளோசருக்கு என்ன சொல்கிறோம், இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் க்ளோஸ்டு செட்ஸ் கண்டெய்னிங் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை சிம்பாலிக்காக int ஏன்னு சொல்கிறோம், அதை சிஎல் க்ளோசர் ஆஃப் ஏன்னு சொல்கிறோம். இல்லைனா ஏ மேலே பார் போட்டு க்ளோசர் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். இதே ஏ வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு int ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஏ ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஏ ஈக்குவல் டு int ஏன்னு சொல்லுவோம். ஏ இஸ் க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோசர், ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன், ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ். ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, a topological space X is called the Hausdorff space if for each pair x1 and x2 of distinct points of x. எக்ஸில் x1 x2ங்கிற ஒரு பேர் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குது, டிஸ்டிங்க்டாக இருக்குது. தென் தேர் எக்ஸிஸ்ட் எ நெய்பர்ஹுட் ஆஃப் u1 அண்டு u2 ஆஃப் x1 அண்டு x2. ஸோ இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுது, x1க்கு ஒரு நெய்பர்ஹுட் u1, x2க்கு ஒரு நெய்பர்ஹுட் u2. அதுவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். அதோட நெய்பர்ஹுட்ஸ் எப்படி இருக்கணும், டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a topological space X is called a Hausdorff space if for each pair x1 and x2 of distinct points of x. x1 x2ங்கிறது ரெண்டுமே distinct points. இதுக்கு ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தோம்னா there exists a neighborhood u1. u1ங்கிறது எதோட நெய்பர்ஹுட், x1ஓட நெய்பர்ஹுட். u2ங்கிறது x2ஓட நெய்பர்ஹுட். இதுவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். ஸோ இதான் எது என்ன சொல்லுவோம், ஹவுஸ்டாஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது யூனிட் 1 டோபாலஜிக்கல் ஸ்பேசஸில் நம்ம பேசிக்ஸ் டெஃபினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறோம். இந்த பேசிக்ஸ் டெஃபினேஷனை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நம்ம வந்து தியரமே ப்ரூவ் பண்ண போகிறோம். எதுக்காக பேசிக் டெஃபினேஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பாக இந்த கொஷின்ஸை ஒரு 15 டெஃபினேஷன்ஸை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த 15 நல்லா தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே இதுக்கு மேலே வந்து கொஷின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இதை நல்லா தரவாக படிச்சுக்கிட்டாவே நம்ம 2 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா வந்து 2 மார்க் கொஷினில் வந்து ஃபுல் மார்க் நமக்கு கிடச்சிரும்.
அப்போ நம்ம கிளியராக எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம எழுதணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு 2 மார்க் வந்து அப்படியே கிடச்சிரும். இப்போ இந்த யூனிட்டுக்குள்ளே 4 மார்க் வந்து நீங்கள் உங்கள் கையில் இருக்குது. அதனால் இந்த 15 கொஷினையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பேசிக்ஸ் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து தியரத்தெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லெசன்ஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.